Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to History Unit 4, The World After World War II. Person title towards European Union. One of the momentous decision taken in the post-war second era was to integrate the state of Western Europe. அப்போ ஐரோப்பிய ஐக்கியத்தை நோக்கி அதில் ஃபஸ்ட் ஒன் டைட்டில் ஐரோப்பிய குழுமம். அப்போ இரண்டாம் உலகப் போருக்கு பின் வந்த காலத்தில் எடுக்க முயன்ற முடிவுகளில் முக்கியமானது மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைக்க நினைத்ததே ஆகும். அதான் ஒன் ஆஃப் த மூமெண்டோஸ் decision taken in the post-war second era was to integrate the states of Western Europe. In doing so, the European wanted அப்போ அதன் மூலம் ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்டில் டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் யூரோப்பியன் வார்ஸ் பை எண்டிங் த rivalry between France and Germany. ஐரோப்பியர்களிடையே மூண்ட போர்களை தவிர்க்கவும் அதிலும் குறிப்பாக பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த பகைமையை ஒடுக்கவும் உருவானது தான் கவுன்சில் ஆஃப் யூரோப். செகண்ட் ஒன்ல டு கிரியேட் ஏ யுனைடெட் யூரோப் டு ரெசிஸ்ட் எனி த்ரெட் ஃப்ரம் சோவியத் ரஷ்யா. ஒருங்கிணைந்த ஐரோப்பாவை கொண்டு சோவியத் நாட்டின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும். தேர்ட் ஒன் பாயிண்ட்ஸில் டு ஃபார்ம் எ தேர்ட் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு டு கவுண்டர் பேலன்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த யுஎஸ் அண்டு யுஎஸ்எஸ்ஆர். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளும் சோவியத் நாட்டின் படைகளுக்கும் சமமாக ஒரு படைபலத்தை நிறுவவும் உருவானது தான் த கவுன்சில் ஆஃப் யூரோப். ஃபோர்த் ஒன்ல டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் த எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி ரிசோர்ஸஸ் ஆஃப் யூரோப் பை ஆர்கனைசிங் தம் ஆன் ஏ கான்டினென்டல் ஸ்கேல். கண்டங்களுக்கிடையே பொருளாதார மற்றும் இராணுவ வளங்களை திறன்களையும் முழுதாக பயன்படுத்த முடியும் என்று கருதப்பட்டது. In May 1949, 10 countries meet in London and signed to form a Council of Europe. 10 நாடுகள் லண்டனில் மே 1949 கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க கையொப்பமிட்டன. The Council of Europe with headquarters at Strasbourg, அதை லைன் பண்ணிக்கோங்க, was established with the Committee of Foreign Ministers of member countries and a consultative assemblies drawn from the Parliament of foreign countries. ஸ்டார்பக்ஸ் நகரை தலைமையாக கொண்ட ஐரோப்பிய சமூகத்தில் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும் வெளிநாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை கொண்ட கலந்து ஆய்வு சபை அமைய பெற்றன. யூரோப்பியன் கவுன்சில்ஸ் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி இசிஎஸ்சி, அதனுடைய ஃபார்ம் தான் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம். த யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி and the European Coal and Steel Community ECSC were established. ஐரோப்பிய சமூகத்தின் எந்த அதிகாரமும் அப்போ கொடுக்கப்படவில்லை என்பதால் அப்போ ஐரோப்பிய பாதுகாப்பு குழுவும் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் இரும்பு சமூகம் ஏற்படுத்தப்பட்டது.
6 countries, France, West Germany, Italy, Belgium, Holland and Luxembourg, belonging to ECAC, signed the Treaty of Rome, which establishes the European Economic Community ECEC, or the European Common Market with headquarters of Brussels. ஐரோப்பிய பாதுகாப்பு சமூகமும் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம் துவங்கப்பட்டன. ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தைச் சேர்ந்த 6 நாடுகள் பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலந்து அண்ட் லக்சம்பர்க் கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதோடு அதன் மூலம் ஐரோப்பிய பொருளாதார சமூகம் அல்லது ஐரோப்பிய பொது சந்தையை பிரேசில்ஸ் நகரை தலைமையாக கொண்டு ஏற்படுத்தின. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஐரோப்பிய பொருளாதார சமூகம். அதில் நெக்ஸ்ட் டைட்டில் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னா ஐரோப்பிய பொருளாதார சமூகம். இந்த EEC eliminate barriers to the movements of goods, service, capital and labor. ஐரோப்பிய பொருளாதார சமூகம் பண்டங்கள், சேவைகள், முதலீடு, தொழிலாளர்கள் போன்றவற்றின் நகர்வை எல்லைகள் கொண்டு நிறுத்துவதை மாற்றியது. It also prohibits public policy or private agreement that restricted market competition. சந்தை போட்டியை கட்டுக்குள் கொண்டு வர முயன்ற போது கொள்கைகளையும் தனியார் ஒப்பந்தங்களையும் புறக்கணித்தது. A common agriculture policy CAP and a common external trade policy were evolved. அந்த காலகட்டங்களில் தான் பொதுவான விவசாய கொள்கையும் பொதுவான வெளிநாட்டு வணிகத்தையும் அமைப்பு உருவாக்கியது. European Common Market was a remarkable success. அப்போ பொதுவான வெற்றியை பெற்றது தான் இந்த ஐரோப்பிய பொருளாதார சமூகம். நெக்ஸ்ட் டைட்டில் சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் SEA, ஒற்றை ஐரோப்பிய சட்டம். The Single European Act came into force on July 1st, 1987. ஒற்றை ஐரோப்பிய சட்டம் ஜூலை 1, 1987 நடைமுறைக்கு வந்தது. It significantly expanded the EEC scope, giving the meeting of the EPC a legal basis. ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தின் எல்லைகளை விரிவாக்கி அதற்கு சட்ட வடிவம் கொடுக்கப்பட்டது. It also called for more intensive coordination of foreign policy among member countries. அது உறுப்பு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளை அதிகமான ஒத்துழைப்பு நாடியது. According to the SEA, each member was given multiple votes depending on the country's population. இச்சட்ட உறுப்பு நாடுகளின் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவற்றுக்கான ஓட்டுகளின் எண்ணிக்கையை நிர்ணயித்தது. Approval of legislation required and roughly 2/3 of the vote to all members. ஒரு சட்ட நிறைவேற்றத்திற்கு 3/2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவையான நிலை நிறுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் டைட்டில் யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய
ஒன்றியம் EU. The Maastricht Netherlands Treaty signed on February 7, 1992 created the European Union. 1992 பிப்ரவரி 7 கையெழுத்திடப்பட்ட மாஸ்ட்ரிக்ட் நெதர்லாந்து ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது. The monetary policy and a common currency, euro, very important, euro, to replace national currencies managed by common monetary institution were subsequently planned and implemented. ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்திய ஒரு பொதுவான நிதி கொள்கையும் நாடுகள் வழங்கிய பணத்தை மீறிய பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமும் ஈரோ முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் அவற்றை நிர்வகிக்கும் பொது நிறுவனங்களும் திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. Today the European Union has 28 member states and functions from its headquarters at Brussels, Belgium. பிரேசில்ஸ் பெல்ஜியம் நகரை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. இதில் மொத்தம் ஐரோப்பிய ஒன்றியத்து 28 உறுப்பு நாடுகள் உள்ளன. நெக்ஸ்ட் டைட்டில் ஃபால் ஆஃப் பெர்லின் வால் அண்டு எண்ட் ஆஃப் த கோல்டு வார் எரா.